அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோல் இன்று திருமணம் நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ஒரு ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் எத்தனை ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன். அது எத்தனை பேர் பார்த்தீங்க சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் தெரிஞ்சுங்க, ஒரு ஜாதகத்தில் மொத்தம் 11 தோஷங்கள் வரும். ஆனால் 11 தோஷங்களும் அனைவருக்கும் வர்றது கிடையாது. குறைந்தது 2 தோஷங்களாச்சும் தோஷ ஜாதகமாக அமையும். ஆனால் 5 தோஷங்கள் வந்துவிட்டால் அவங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை. அதே போல் திருமணம் நடக்காது. திருமணம் நடந்தாலும் குழந்தை பிறக்காது. அதனால் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரியக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். இந்த தோஷங்களை பொறுத்த மட்டும் மனித வாழ்க்கையை நிம்மதியின்மையாக்கி வாழ்க்கையை கெடுக்கக்கூடியது தான் அதோடைய வேலை. இப்போ தோஷங்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 11 தோஷங்கள். அந்த தோஷங்களை சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தில் என்னென்ன தோஷங்கள் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுங்க. முதல் தோஷம், ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம்தான் முதல் தோஷம், கருத்தில் கொள்ளுங்க. அடுத்து பித்திரு தோஷம், அதுக்கடுத்து புத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், சர்ப தோஷம், கலந்தர தோஷம், பிரம்மர்ஷி தோஷம், நாகதோஷம், ராகு கேது தோஷம், நவகிரக தோஷம், சகட தோஷம். இந்த தோஷங்கள் 11 ஆகும். இதுதான் அந்த தோஷங்கள். ஒரு ஜாதகத்திலையும் இந்த 11 தோஷத்தில் ஏதாச்சும் 2 இல்லை 3 வரும். சில பேருக்கு 5 இல்லை 6 வந்துடும். அவங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாக முடக்கப்பட்டு விடும். கருத்தில் கொள்ளுங்க. அதனால் ஒரு ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருக்குது பார்த்து அந்த தோஷத்துக்கு ஏற்றாப்போல் அதுங்களுக்கு பரிகாரங்கள் பண்ணி அதை நிவர்த்தி செய்தால் அந்த ஜாதகரால் வாழ்க்கை, அதாவது அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.